Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த வீரர்களில் ஒருவராக திகழ்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் ரவிச்சந்திரன் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் 14 ஆண்டுகால சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கைக்கு விடை கொடுத்திருக்கிறார் கேரம் பால் கிங் அஸ்வின். ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 3 போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றன. இதில் அடிலைட் டெஸ்ட் போட்டியில் மட்டுமே அஸ்வின் களமிறக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் பிரிஸ்பேன் மைதானத்தில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விடைபெறுவதாக அறிவித்தார். This will be my last day as an Indian cricketer in all formats at the international level. I do feel there's a bit of punch left in me as a cricketer, but I would like to expose and probably showcase that in club level cricket. இந்திய அணியின் ஜெர்சியை அணியும் கடைசி நாள் இன்று என உருக்கமாக தெரிவித்த அவர் சக வீரர்கள், முன்னாள் வீரர்கள் மற்றும் BCCI என அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். அஸ்வினின் திடீர் ஓய்வு அறிவிப்பு ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அணியில் ஆகச்சிறந்த வீரராக விளங்கிய அஸ்வினின் கடைசி போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றும் ரசிகர்கள் தங்களது சோகத்தை வெளிப்படுத்தினர். அஸ்வின் ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அஸ்வின் ஒரு பெரிய லெஜெண்டரி கிரிக்கெட்டர். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு அவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அவரை நம்ம ஹோப்ஃபுல்லாக இனிமேல் ஆக்சுவலாக ஒரு ஃபேர்வெல் மேட்ச் கொடுத்து அவரை வெளியே அனுப்பிச்சிருக்கலான்றது தான் நம்மள மாதிரி ஒரு ஃபேன் எல்லாரோட மெயினான ஒரு வருத்தமாக இருக்குது. மற்றபடி பார்த்தா அவர் நம்ம இப்போ இந்த தோற்ற மேட்ச் தோத்துட்டோன்றதுக்கு அப்போ அவரை தான் தோத்தோன்ற பழி சொல்லாமல் அவர் மேபி அந்த ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாம். இல்லை அவரோட ஃபியூச்சர் செகண்ட் இன்னிங்ஸ் அவர் வாழ்க்கையோட நல்லா எடுத்துருக்கலாம். பட் ஹோப்ஃபுல்லாக அடுத்த வருஷம் IPLக்காக நம்ம சென்னைக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால் சென்னையில் மேபி IPL கப் ஜெயிச்சு அவர் ஃபேர்வெலுக்கு அனுப்பலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்போது ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். ஷாக்கிங் நியூஸ் தான். இப்போ தான் பார்த்தேன் கிரிக்பஸில் மேட்ச்சு ரெகுலராக பார்க்குறவன் தான் நானும். என்ன சென்னையில் கடைசி மேட்சாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னும் ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்காக கடைசியாக ஒரு மேட்ச் ஆடலாம் சென்னையில். அதே நேரத்தில் அஸ்வின் போன்ற ஒரு சுழற்பந்து வீச்சாளரை காண முடியாது என தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரரும் கிரிக்கெட் விமர்சகருமான பாஸ்கி கூறியுள்ளார். பல பேருக்கு தூக்கம் நைட்மேர். அவர் பேரை சொன்னாலே பாதி பேர் அவுட் ஆயிடுவாங்க உள்ளே. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுனால நிறைய ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தமிழ்நாட்டில் இனிமேல் வர முடியுன்ற ஒரு ஹோப்பே அஸ்வின்னால தான் வந்திருக்கு. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துலாம் ஆஷஸ் வின்னுவாங்க. ஆஷஸ் வின்னோட இப்போ பாப்புலராக இருக்கிறது அஸ்வின் தான். ஸோ எக்ஸ்ட்ராடினரி போலர். அவர் ரிட்டையர் ஆனது ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும். இந்தியன் டீமுக்கு அந்த மாதிரி ஒரு போலர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தோனியை கேப்டன்சிக்கு பிரெயினிங்கன்னா ஸ்பின்னர்ஸ்லேயே நீங்கள் அஸ்வின் மாதிரி பிரெயினியாக அது வரைக்கும் ஸ்பின்னர் போட்டு நான் பார்த்தே கிடையாது. எது கிரேட்னா நமக்கு பிச்சு ஹெல்ப் பண்ணாத போது போலிங்க்கு அப்போ மூளை யூஸ் பண்ணி போலிங் போடுறதுக்கு பாருங்க, அது ஒரு தனி ஆர்ட். அந்த மாதிரி ஒரு யுனிக் குவாலிட்டி இருக்கிற ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா அஸ்வின் தான். சர்வதேச போட்டிகளுக்கு அஸ்வின் விடை கொடுத்திருந்தாலும் உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவார். IPLல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் அவர் மஞ்சள் ஜெர்சியில் மீண்டும் களம் இறங்குவதை காண ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்று நிச்சயமாக கூறலாம். ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேனில் முடிவடைந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியுடன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் உலக புகழ்பெற்ற ஆஃப் ஸ்பின்னரும் இந்தியாவின் தலை சிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவருமான ரவிச்சந்திரன் அஸ்வின். சென்னையில் பிறந்து வளர்ந்தவரான அஸ்வின் 9 வயதிலிருந்தே கிரிக்கெட் விளையாடி வருபவர். தொடக்கத்தில் மித வேகப்பந்து வீசி வந்த அவர் தனது பயிற்சியாளர் சந்திரசேகர ராவின் ஆலோசனையை ஏற்று ஆஃப் ஸ்பின்னர் ஆனார். 2010 IPL சீசனை CSK அணி வென்றதில் அஸ்வினின் பந்து வீச்சுக்கு முக்கிய பங்கு உண்டு. அந்த தொடரில் 13 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த சாதனையை அவர் இந்திய கிரிக்கெட் அணியிலும் சர்வதேச போட்டிகளிலும் விளையாட கோல்டன் விசாவாக அமைந்தது. இந்திய கிரிக்கெட் அணியில் குலாம் அகமது, எரப்பள்ளி பிரசன்னா, ஸ்ரீனிவாச வெங்கட்ராகவன், ஹர்பஜன் சிங் என ஆஃப் ஸ்பின்னர்களுக்கு என்று நீண்ட பாரம்பரியம் உண்டு. இந்த வரிசையில் தனக்கென தனி இடத்தை உருவாக்கிக் கொண்டவர் அஸ்வின்.
களத்தின் இடதுபுறத்தில் குத்தி வலதுபுறம் எகிரிச் செல்வது போல் பந்தை வீசுவதே ஆஃப் ஸ்பின் பாணி. அஸ்வின் அறிமுகமான காலகட்டத்தில் பல்வேறு காரணங்களால் வலக்கை மட்டையாளர்கள் லாவகமாக ஆடி ரன் குவிக்க தகுந்ததாக ஆகிவிட்டது ஆஃப் ஸ்பின். இதனால் இந்த பந்துவீச்சு முறையே வழக்கொழிந்துவிடும் என்று கூட கருதப்பட்டது. ஆனால் கேரம்பால் போன்ற புதிய நுட்பங்களை உருவாக்கினார் அஸ்வின். பந்து வீச்சாளர் தன் நடுவிரலிலிருந்து பந்தை விடுவிப்பதே கேரம்பால். இதன் மூலமாக களத்தில் குத்திய பந்து மட்டையாளர் எதிர்பாராத திசையில் செல்லும், தடுமாறச் செய்யும். இது போன்ற புதிய நுட்பங்களை புகுத்தியதன் மூலம் மிக விரைவாக விக்கெட்டுகளை குவித்தார் அஸ்வின். டெஸ்ட் கிரிக்கெட்டில் உலகளவில் அதிவேகமாக 250, 300, 350 விக்கெட்டுகளை குவித்தவர் அஸ்வின். இந்தியர்களில் 50, 100, 150, 200, 250, 300, 350, 400, 450, 500 விக்கெட்டுகளை அதிவேகமாக குவித்தவரும் அவரே. 37 முறை 5 அல்லது அதற்கு மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். சர்வதேச ஒருநாள் T20 போட்டிகளிலும் அஸ்வின் தன் பந்து வீச்சால் இந்திய அணிக்கு வெற்றிகளை பரிசளித்திருக்கிறார். நூற்று 16 ஒருநாள் போட்டிகளில் 156 விக்கெட்டுகளையும் 65 T20 போட்டிகளில் 72 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். 619 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்தியர் எனும் பெருமையை நீண்ட காலமாக தக்க வைத்திருக்கிறார் அனில் கும்ப்ளே. 620வது விக்கெட்டை எடுத்துவிட்டு ஓய்வு பெற்று விடுவேன் என்று கூறி வந்த அஸ்வின் 106 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 537 விக்கெட்டுகளை எடுத்திருக்கும் போதே ஓய்வை அறிவித்திருப்பது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. வெற்றிகள், சாதனைகளால் நிறைந்த அஸ்வினின் 14 ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் பயணம் நிறைவடைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சா. கோபாலகிருஷ்ணன். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.